Hi students, இந்த வீடியோவில் 11th chemistry first lesson basic concepts of chemistry and chemical calculations இந்த லெசன்லேருந்து ஸ்டாக்கியோமெட்ரி அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்கியோமெட்ரி டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி கேசரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த டாப்பிக்லேருந்து அந்த கான்செப்ட்லேருந்து ஸ்டாக்கியோமெட்ரி கான்செப்ட் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த சேனலில் 12th கெமிஸ்ட்ரி 11th கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். கூடவே ஆன்லைன் டெஸ்ட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேசரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போது கேசரி நமக்கு கேசரிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை, இந்த ஸ்டாக்கியோமெட்ரி கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிற முன்னாடி கேசரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதில் பாப்புலரான ஒரு மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை, ரெக்வயர் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவை? 1 கப் ரவா, 2 கப் சுகர், 1/2 கப் கீ, 1/4 கப் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓகே, இவ்வளோ 1 கப் ரவா, 2 கப் சுகர், 1/2 கப் கீ, 1/4 கப் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் நமக்கு எத்தனை கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ணுறோம்? 6 கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ நமக்கு இது தெரியும். இப்போ தெரியும் அப்படிங்கிற வேல்யூலேருந்து தெரியாத வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 1 கப் ரவா, 2 கப் சுகர், 1/2 கப் கீ, 1/4 கப் நட்ஸ் இருந்தால் நமக்கு 6 கப் கேசரி வந்தது. ஓகே, இப்போது எனக்கு 3 கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எத்தனை கப் ரவா தேவை? இந்த கான்செப்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த 100 கால்குலேஷன் பாருங்களேன். ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னேன். இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவோம். 50 மார்க்குக்கு 20 மார்க் எடுத்தால் 100க்கு எவ்வளோ நம்ம கேஷுவலாக சொல்லிடுவோம். அது இப்படி வச்சுக்கோங்க மைண்டில். இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 100 × 20 டிவைடட் பை 50. இந்த கான்செப்ட் மைண்டில் வச்சிட்டிங்கன்னா இது ஃபுல்லாக இந்த கால்குலேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 100 × 20 50 கீழே இருக்கிறீங்க. இப்போ அதே மாதிரி பாருங்கள், 6 கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 கப் ரவா தேவைப்பட்டுச்சு. அப்படி தான் பார்த்தோம் நம்ம கான்செப்டில். 1 கப் ரவா எடுத்தோம்னா நமக்கு எத்தனை கப் கேசரி ஃபார்ம் ஆச்சு? 6 கப் கேசரி ஃபார்ம் ஆச்சு. அப்போது 3 கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா எத்தனை கப் ரவா எடுக்கணும்? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 1 இருக்கா பாருங்கள் மேலே. 3 கப் கேசரி × 1 கப் ரவா. இந்த மேலே இருக்கிறது என்ன பண்ண சொன்னேன்? கீழே கொண்டு வந்துடுங்க. டிவைடட் பை 6. அப்போ 6 கப் கேசரி அடிச்சிங்க அப்படின்னா இது 2 டைம்ஸ், இது 1 டைம்ஸ். ஸோ 1/2 கப் ரவா தேவைப்படும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 3 கப் ரவா எடுத்துக்கிறேன். இப்போ 3 கப் ரவா எடுத்துனா எத்தனை கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ண முடியும் பாருங்கள். 1 கப் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ ஃபஸ்ட்டு, அப்புறம் தெரியாத வேல்யூ. 1 கப் ரவா எடுத்தால் 6 கப் கேசரி ஃபார்ம் ஆகும் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம். அப்போ 3 கப் ரவா எடுத்தால் எத்தனை கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ண முடியும்? வழக்கம் போல் 3 × 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்களா? 3 × 6 டிவைடட் பை 1 அடிச்சிங்கன்னா 18 கப் கேசரி. 3 கப் ரவா எடுத்தோம்னா நமக்கு 18 கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போது நம்ம கேசரி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதை கேசரி ப்ரிப்பேர் பண்ணி தனியாக வச்சுருக்காங்க. ரைட், பார்த்துக்குங்க. ரைட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை ஸ்டாக்கியோமெட்ரியில் அப்ளை பண்ண போகிறோம். முதல்ல ஸ்டாக்கியோமெட்ரினா என்ன, ஸ்டாச்சியான் அப்படின்னா என்ன, மெட்ரான் அப்படின்னா என்ன, ஸ்டாக்கியோமெட்ரினா என்ன, இந்த மாதிரி கான்செப்ட் பார்க்க போகிறோம். சிமிலர்லி we can calculate required quantity of other ingredients too. அதை தெரிஞ்ச வேலையிலேருந்து தெரியாத வேலையை கண்டுபிடிக்கலாம். அங்கே ரவா மட்டும் இல்லை, மற்ற எல்லா இன்க்ரீடியன்ட்டும் ஒன்று தெரியல அப்படின்னா ஏதாவது ஒன்று தெரியலனா அதை கண்டுபிடிக்க முடியும். we can extend this concept, இங்கே கேசரி ப்ரிப்பேர் பண்ண இல்லையா, அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி to perform stoichiometric calculation
for a chemical reaction. இப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக்னா என்ன? லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, ரியாக்டன்ட் இருக்குது, ரைட் சைடில் என்ன இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது. இது ரெண்டும் குவான்டிட்டிஸ், அதாவது கவுண்டிங்கில் ஈக்குவலாக இருக்கா அப்படி பார்க்குறது ஸ்டாக்கியோமெட்ரி. இன் க்ரீக் வேர்ட் ஸ்டாச்சியான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மீன்ஸ் எலிமெண்ட். 1 மார்க். ஸ்டாச்சியான் அப்படின்னா எலிமெண்ட். த ஸ்டாச்சியான் வேர்ட் கம்ஸ் ஃப்ரம் க்ரீக். அடுத்து மெட்ரான் அப்படின்னா மீன்ஸ் மெஷர். அப்போ எலமெண்ட்டை மெஷர் பண்ணுறோம். எங்கே எலமெண்ட்டை மெஷர் பண்ணுறோம்? ரியாக்டன்ட் சைடில் உள்ள எலமெண்ட்டை மெஷர் பண்ணுறோம், ப்ராடக்ட் சைடில் உள்ள எலமெண்ட்டை மெஷர் பண்ணுறோம். அப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் என்ன டெஃபினிஷன்? ஸ்டாக்கியோமெட்ரிக் gives the numerical, the counting சொன்னேன் இல்லையா நம்பர்ஸில், numerical relationship between chemical entities in a balanced chemical equation. ஆக்சுவலாக ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னு சொல்கிறது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். நான் ஸ்டாக்கியோமெட்ரினா அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ ரெண்டு பக்கம் உள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கும். ஸ்டாக்கியோமெட்ரினா gives numerical relationship between the chemical entities in a balanced chemical equation. By applying the concept of stoichiometry, we can calculate the amount of the reactant required to prepare a specific amount of the product and vice versa. அதாவது நமக்கு இவ்வளோ ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா, ஒரு 200 கிராம் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் 400 கிராம் ஆஃப் ரியாக்டன்ட் எடுத்துட்டேன்னா எனக்கு 200 கிராம் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குது. அப்போது எனக்கு 200 கிராம் ஆஃப் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எத்தனை கிராம் ஆஃப் ரியாக்டன்ட் நான் எடுத்துக்கணும்? 400 எடுத்துக்கணும். அப்படிங்கிற விஷயத்த எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம்? இந்த ஸ்டாக்கியோமெட்ரிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை நான் வந்து 500 கிராம் ஆஃப் ரியாக்டன்ட் எடுத்துக்கிட்டேன், அப்போ எனக்கு எத்தனை கிராம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஸ்டாக்கியோமெட்ரி அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் யூஸிங் எ பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கார்பன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் எடுத்து ஆக்சிஜன் கூட போட்டோம்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ லெட் அஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் we learned that 1 mole of the carbon, கார்பனுக்கு முன்னாடி நம்பர் பாருங்களேன், எதுவுமே இல்லைன்னா 1 கன்சிடர் பண்ணிப்போம். ஆக்சிஜனுக்கு முன்னாடி 1, கார்பன் டை ஆக்சைடுக்கு முன்னாடி 1. அப்போ 1 mole கார்பன் ரியாக்ட் வித் 1 mole ஆக்சிஜன் டு ஃபார்ம் 1 mole கார்பன் டை ஆக்சைடு. அதை கொடுத்துருக்காங்க. 1 mole கார்பன் ரியாக்ட் வித் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் டு ஃபார்ம் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்காக 1 mole கார்பன், இந்த ட்ரிபிள் லைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி ஈக்குவல் டு. அப்போ 1 mole ஆஃப் கார்பன் வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி ஈக்குவல் டு 1 mole ஆஃப் ஆக்சிஜன், ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி ஈக்குவல் டு 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ். இந்த கால்குலேஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நீட்டில் ஒரு அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ், அதை ஒரு 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக அதுலேருந்து வந்துடும். எந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல் ஃபார்முலா. மோல் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். மோல் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். பாருங்கள், இங்கே ஒரு 3 ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா? என்ன ஃபார்முலா பாருங்கள். மாஸ், இந்த பக்கம் என்ன இருக்குது? மோல், இங்கே என்ன இருக்குது? வால்யூம். இந்த 3 ரிலேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னா என்ன? இஸ் அ குவான்டிடேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு குவான்டிடேட்டிவ் ரிலேஷன்ஷிப் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது ஸ்டாக்கியோமெட்ரி இன் அ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். எங்கே சொல்கிறோம்? இன் மோல்ஸில். ஆக்சுவலாக அந்த பேலன்ஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த எது மூலியமாக சொல்கிறோம் அப்படின்னா மோல் மூலியமாக சொல்கிறோம். குவான்டிட்டி ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் மோல்ஸ் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸ் யூனிட் ஆர் as வால்யூம். ஒரு ரியாக்டன்ட்டுடைய குவான்டிட்டியோ இல்லை ப்ராடக்டுடைய குவான்டிட்டியோ எது இதில் சொல்லலாம்? மோலில் சொல்லலாம், மாஸில் சொல்லலாம். மோல் இங்கே இருக்குது, மோலில் சொல்லலாம், மாஸில் சொல்லலாம், வேறு எங்கே சொல்லலாம்? வால்யூமில் சொல்லலாம். These 3 units are interconvertible. எந்த 3 units interconvertible? பாருங்கள், இந்த 3 units.
mass, number of moles, volume. இந்த 3 units interconvertible. இப்போ இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், இந்த 2 ஃபார்முலாவும் இந்த ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட்டுக்கு, அடுத்த 2 ஃபார்முலாவும் இந்த செகண்ட் கான்செப்ட்டுக்கு. பாருங்கள், இப்போது மோல் வேணும் அப்படின்னா மாஸ் பை மோலார் மாஸ். எங்கே இருக்குது மோல்? மோல் இங்கே இருக்குது. ஃபார்வர்ட் டைரக்ஷன், அதாவது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் பாருங்கள், ஃபஸ்ட் ஃபார்முலா மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் ஈக்குவல் டு மோல். அடுத்தது ரிவர்ஸ் டைரக்ஷன். ரிவர்ஸ் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ் இன்ட்டு மோல் ஈக்குவல் டு மாஸ். இது ரிவர்ஸ் டைரக்ஷன். ஃபார்வர்ட் டைரக்ஷனில் என்ன சொன்னோம் அப்படின்னா மாஸ் பை மோலார் மாஸ், அது இந்த ஈக்குவேஷன், மாஸ் பை மோலார் மாஸ் ஈக்குவல் டு மோல். அடுத்து ரிவர்ஸ் டைரக்ஷன். ரிவர்ஸ் டைரக்ஷன் நம்பர் ஆஃப் மோல்ஸில் இந்த பக்கம் போகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா மாஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் இன்ட்டு மோல். ரைட். அடுத்த 2 ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபார்முலாவும் இங்கே உள்ளது. இப்போ மோல் வேணும் அப்படின்னா அந்த பக்கத்தில் மோல் வேணும்னு என்ன பண்ணுவோம், இந்த பக்கத்தில் வாங்க, டிவைடட் பை 22.4 லிட்டர்ஸ் இருக்குங்களா. பாருங்கள், வால்யூமை 22.4 லிட்டர்ஸில் டிவைட் பண்ணால் எனக்கு மோல் கிடைக்கும். வால்யூம் வேணும்னா லெஃப்ட்லேருந்து ரைட் போங்க, மல்டிப்ளை பை வால்யூம் வேணும்னா 22.4 லிட்டர்ஸ் இன்ட்டு மோல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். இந்த 2 ஃபார்முலாவும் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏதாவது ஒன்று மைண்டில் வச்சிட்டோம்னா இன்னொன்று எழுதிடலாம். அடுத்து let us explain these conversions by considering the combustion reactions of methane. An example, the balanced chemical equation is. இந்த combustion reaction என்னங்க? ஆக்சிஜன் கூட பேர்ன் பண்ணுறதா, அதுக்கு பேர் தான் கம்பஷன் அப்படின்னு சொல்கிறோமா. இப்போ மீத்தேன் எடுத்துக்கிறோம். மீத்தேன் ஃபார்முலா CH4. மீத்தேன் எடுத்துகிட்டு ஆக்சிஜன் கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் கிடைக்குது. இப்போது சின்ன சின்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், மோல் மோல் ரிலேஷன்ஷிப், மாஸ் மாஸ் ரிலேஷன்ஷிப். ரைட். ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். எது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்? அந்த ஈக்குவேஷன் பாருங்களேன். மீத்தேனுக்கு முன்னாடி 1 இருக்குது. ஓகே, அப்போது அந்த கோஎஃபிஷியன்ட் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்னா அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு முன்னாடி, அந்த மாலிகுலுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? மீத்தேனுக்கு முன்னாடி 1 தான் இருக்குது. மீத்தேன் 1 தான் இருக்குது. அப்போது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் பார்த்தா 1. ஆக்சிஜனுக்கு முன்னாடி 2. அடுத்து கார்பன் டை ஆக்சைடுக்கு முன்னாடி 1, வாட்டருக்கு முன்னாடி 2. இது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ். அடுத்து மோல் மோல் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டாக்கியோமெட்ரி எப்படி சொன்னோமோ அதே மாதிரி மோல். ஸ்டாக்கியோமெட்ரி 1னா இது 1 மோல், ஸ்டாக்கியோமெட்ரி 2னா இது 2 மோல், கார்பன் டை ஆக்சைடு 1னா இது 1 மோல், அடுத்து வாட்டர் பார்த்தீங்கன்னா 2னா இது 2 மோல்ஸ். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டும் அந்த மோல்னு பார்த்தீங்கன்னா மோரலஸ் சிமிலராக இருக்கும். அடுத்து மாஸ் மாஸ் ரிலேஷன்ஷிப். நம்ம மாஸ் பார்த்தோம் ஃபார்முலாவில், மோல் இன்ட்டு மோலார் மாஸ். மோலை வந்து மோலார் மாஸால் மல்டிப்ளை பண்ணுறது. இப்போ மீத்தேனுக்கு மோலார் மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 4, 12 + 4 16. மோல் இன்ட்டு மோலார் மாஸ். மோல் வந்து இங்கே பாருங்கள் மேலே இருக்குது, மோல் 1, மோலார் மாஸ் 16, 2 மல்டிப்ளை பண்ணால் 16 கிராம். அதே மாதிரி ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணுங்கள். எத்தனை மோல் இருக்குது? 2 மோல். 2 இன்ட்டு மோலார் மாஸ் சொன்னோன்னா ஆக்சிஜனுக்கு 16, 2 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ 32. 32 × 2 போட்டோம் அப்படின்னா 64. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு மோலுங்கிறது 1 இன்ட்டு மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுங்கள். கார்பனுக்கு 12, ஆக்சிஜன் 16, 16 + 16 32, 32 + 12 44. ஸோ 44 கிராம். இதே வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பாருங்கள், இங்கே 2 இன்ட்டு ஹைட்ரஜன் 1, 2 ஹைட்ரஜன் இருக்குது, இப்போ 2. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 16, 2 + 16 18. ஸோ 2 × 18 36 கிராம். ரைட். அடுத்தது மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் ஈக்குவல் டு மோல் இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட். ரியாக்டன்ட் பக்கம் மோல் இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட். ப்ராடக்ட் பக்கம் மோல் இன்ட்டு வால்யூம், மோலார் வால்யூம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா த மோல் ஆஃப் எனி கேஸ்
occupy the volume 22.4 liters at 273 Kelvin 1 atmosphere pressure. இந்த 273 Kelvin 1 atmosphere pressure அப்படிங்கிறது நம்ம மோலார் வால்யூமில் பார்த்தோம். ரைட், பாருங்கள், மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் மோல் இன்ட்டு மோலார் மாஸ். இது மேலே என்ன வந்திருக்கோ அதே தான், மோல் இன்ட்டு மோலார் மாஸ் 16 கிராம். ஆக்சிஜனுக்கும் அதே தான் வரும் 64. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா மோல் இன்ட்டு மோலார் வால்யூம். மோலுங்கிறது 1, மோலார் வால்யூம் பாருங்கள் 22.4 லிட்டர்ஸு. அப்போ 1 இன்ட்டு 22.4 லிட்டர்ஸ் 22.4 லிட்டர்ஸ். ரைட். அடுத்து வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் 2. அப்போ 2 இன்ட்டு 22.4 லிட்டர்ஸ் என்னவாக மாறும்? 44.8 லிட்டர்ஸாக மாறும். 2 இன்ட்டு மோலார் வால்யூம். அப்போ 2 இன்ட்டு 1 மோலார் வால்யூம் 22.4. அப்போ 2 இன்ட்டு 22.4 என்ன வந்துடும்? 44.8 லிட்டர்ஸ். இப்போ அடுத்து பார்த்தோன்னா வால்யூம் ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை மோல்ஸ், எவ்வளோ மோல் இருக்குது இன்ட்டு 22.4 லிட்டர்ஸ். இப்போ மோல் பார்த்திங்கன்னா இது 1 இன்ட்டு 22.4 லிட்டர்ஸ், 2 இன்ட்டு 22.4 லிட்டர்ஸ், 1 இன்ட்டு 22.4 லிட்டர்ஸ், 2 இன்ட்டு 22.4 லிட்டர்ஸ். அதான் வால்யூம் ரிலேஷன்ஷிப். ரைட். நெக்ஸ்ட்டு calculations based on stoichiometry. இது ஒரு 5 sums இருக்குது பாருங்க. இந்த 5 sumஸும் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த 100 calculations சொன்னேன் இல்லைங்களா, அது மைண்டில் இருந்தால் போதும், ஈஸியாக கால்குலேட் பண்ணி போகலாம். சம்மு பார்க்குறதுக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், சின்ன கான்செப்ட் புரிஞ்சுட்டா போதும், ஈஸியாக போட்டுட்டு போயிருக்கலாம். ரைட். சம் பாருங்கள். how many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia? இப்போது இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்? அம்மோனியா ப்ரொடக்ஷன். இந்த ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதணும். நைட்ரஜன் எடுத்துகிட்டு ஹைட்ரஜன் கூட ஆட் பண்ணால் அம்மோனியா கிடைக்கும். திஸ் இஸ் அ பேலன்ஸ்ட் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன். சரி, அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 10 மோல்ஸ் ஆஃப் அம்மோனியா. இந்த 10 மோல்ஸ் ஆஃப் அம்மோனியா ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா நான் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்துக்கணும்? இதுதான் கொஷின்ஸ். ரைட். ஆஸ் பர் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எப்படி இருக்கோ அதை ஃபஸ்ட் எழுதுகிறோம், அடுத்து கொஷினில் உள்ளது. இப்போ ஈக்குவேஷனில் எப்படி இருக்குது பாருங்கள். ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? 2 moles of ammonia. 2 moles of ammonia is formed by ஹைட்ரஜன் கூட என்ன நம்பர் இருக்குது பாருங்கள்? 3 moles of hydrogen. இப்போ ஈக்குவேஷனில் என்ன இருக்குது பாருங்கள்? அம்மோனியாக்கு முன்னாடி 2 இருக்குது. அப்போ 2 moles of ammonia is formed by எத்தனை moles of hydrogen? 3 moles of hydrogen. சரி, சம்மில் என்ன கேட்டாங்க? 10 moles of ammonia ப்ரிப்பேர் பண்ணோன்னா எவ்வளோ moles of hydrogen தேவை? அப்போ 10 moles of ammonia is formed by how many moles of hydrogen is needed? என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த 100 கால்குலேஷன் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, 100 கால்குலேஷன் தான் சொல்லியிருக்கோம். 50 மார்க்குக்கு 20 மார்க்னா 100க்கு எவ்வளோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம் இல்லையா? 100 × 20 / 50 = 40 இல்லைங்களா? அதே மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ 10 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை 3 இருக்க பாருங்கள். 10 × 3 டிவைடில் யாரும் வந்துடும்? 2 டிவைடில் 2 வந்துச்சா பாருங்கள். அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 15 moles ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரெக்வயர்டு. அடுத்து அதே மாதிரியே calculate the amount of water produced by the combustion of 32 gram of methane right. இப்போ ஈக்குவேஷன் எழுதுகிறோம். combustion of 32 gram of methane CH4 ஆக்சிஜன் கூட பர்ன் பண்ணால் என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் கிடைக்கும். ஆஸ் பர் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னு அதை ஃபஸ்ட்டு எழுதிடணும். அப்புறம் சம்மில் கேட்டது. ஃபஸ்ட்டில் இதில் என்ன இருக்குது? 1 mole ஆஃப் மீத்தேன் அப்படின்னா 1 mole 16 கிராம். எப்படி 16 கிராம்? கார்பன் 12, ஹைட்ரஜன் 1. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 4. அப்போ 4 + 12 16 கிராம். 1 moleங்கிறது 16 கிராம். அப்போ 1 mole ஆஃப் மீத்தேன் ப்ரொடியூசஸ் how many moles of water? 2 moles of water. 2 moles அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 mole 18. எப்படி 18? ஹைட்ரஜனுக்கு 1, 2 ஹைட்ரஜன் இருக்குது 2, ஆக்சிஜன் 16, 2 + 16 18. இங்கே எத்தனை மோல் இருக்குது பாருங்கள்? 2. அப்போ 2 × 16 36 கிராம். அப்போது 16 கிராம் ஆஃப் மீத்தேன் எடுத்தோம்னா
எனக்கு எத்தனை கிராம் ஆஃப் வாட்டர் கிடைக்குது? 36 கிராம் ஆஃப் வாட்டர் கிடைக்குது. அப்போ சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், calculate the amount of water produced by combustion of 32 gram of methane. அப்போ 32 gram of மீத்தேன்லேருந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும், வாட்டர் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும்? நம்ம சொன்ன அதே 100 கால்குலேஷன் தான். என்ன பண்ணுவோங்க, 32 into 36 divided by 16. அப்படி கிராஸ் மல்டிப்ளை 32 into 36 இருக்கா பாருங்கள், 32 into 36 divided by 16. நமக்கு என்ன வந்துடும் ஆன்சரும் 72 கிராம் ஆஃப் வாட்டர் கிடச்சிரும். இப்போ மீத்தியனுடைய மோலார் மாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1, 16 கிராம். அதே மாதிரி வாட்டருக்கு வந்து மோலார் மாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கம்பஷன் ஆஃப் 32 கிராம் ஆஃப் மீத்தேன் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும்? 72 கிராம் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட், அடுத்த சம் பாருங்கள். ஹவு மச், இப்போ இந்த வால்யூமில் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது இந்த டெம்பரேச்சர் ப்ரெஷரை வச்சு அந்த வால்யூம் வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க, மோலார் வால்யூமில் படிச்சிருப்போம் இல்லைங்களா? இப்போ வந்து 273 கெல்வின் டெம்பரேச்சர் 1 bar ப்ரெஷர் அப்படின்னா 1 மோலுங்கிறது எவ்வளோ வால்யூம்? 22.7 லிட்டர்ஸ். இங்கே பாருங்கள், 1 மோல் ஈக்குவல் டு 22.7 லிட்டர்ஸ். எப்போ டெம்பரேச்சர்? 273 கெல்வின் 1 bar ப்ரெஷர் தான். பாருங்கள் சம்மு. How much volume of carbon dioxide is produced when 50 gram of calcium carbonate is heated completely under standard condition? இப்போ வந்து நம்ம கால்சியம் கார்பனேட் ஹீட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கால்சியம் கார்பனேட் ஹீட் பண்ணால் கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாக மாறும். சரிங்களா? ஆஸ் பர் ஸ்டாக்கி வழக்கம் போல் ஆஸ் பர் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் உள்ள சொல்லிடுவோம். என்னென்னா அவங்க கொடுத்துருக்காது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் தானே, எஸ்டிபி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அண்டர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ். அப்போ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் 1 மோல்னால் 1 மோல் என்ன பண்ணுவோம்? கால்சியம் கார்பனேட் கால்குலேட் பண்ணி பாருங்கள். கால்சியத்துக்கு 40, கார்பன் 12, ஆக்சிஜன் 16, 3 into 16 எல்லாத்தையும் ஆட் பண்ண 100 கிராம் வரும். அப்போ 1 மோல் ஆஃப் கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது 100 கிராம். இப்போ 1 மோல் ஆஃப் கால்சியம் கார்பனேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. யார் ப்ரொடியூஸ் பண்ணுது? 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடுக்கு முன்னாடி 1 தான் இருக்குது. அப்போது 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம சொல்லியிருக்கோம் வால்யூமில் தான் கவுண்டிங் பண்ணணும். அப்போ 1 மோல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 22.7 லிட்டர்ஸ். இங்கே ஃபஸ்ட்லேயே சொன்னேன் இல்லைங்களா, 1 மோல் ஈக்குவல் டு 22.7 லிட்டர்ஸ். எந்த டெம்பரேச்சரில்? 273 கெல்வின் டெம்பரேச்சரில் 1 bar ப்ரெஷரில். இப்போ சம்ம பாருங்கள், how much volume of carbon dioxide is produced, எவ்வளோ வால்யூம் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் when 50 gram of calcium carbonate, இங்கே எடுத்துக்கிற எவ்வளோ கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிறோம்? 50 gram of calcium carbonate is heated completely under standard conditions. இப்போது 50 gram of calcium carbonate ஹீட் பண்ணால் அந்த 100 கால்குலேஷன் மாதிரி 50 into 22.7 divided by 100 இருக்கா பாருங்கள். 50 into 22.7 மேலே இருக்குங்களா, divided by 100 அடிச்சிங்கன்னா 11.35 liters of carbon dioxide. At STP, 50 gram of calcium carbonate on heating produces 11.35 liters of carbon dioxide. அடுத்த சம் அதே மாதிரி தான். How much volume of chlorine is required to form 22.2 liters of HCl at 273 Kelvin and 1 atmosphere pressure? இப்போது நம்ம ஆஸ் பர் ஈக்குவேஷன் எழுதுவோம். ஹைட்ரஜன் எடுத்து குளோரின் கூட ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஹைட்ரஜன் குளோரின் கூட ஆட் பண்ணால் HCl ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 273 Kelvin 1 atmosphere pressure. 273 Kelvin 1 atmosphere pressure அப்படின்னா நமக்கு வந்து 1 மோலுங்கிறது 22.4 liters. இதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். டெம்பரேச்சர் ப்ரெஷரை வச்சு 1 மோல் வந்து எந்த வேல்யூ வரும் அப்படிங்கிறது நம்ம மோலார் வால்யூமில் பார்த்தோம். ரைட், ஆஸ் பர் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் 2 moles ஆஃப் HCl இது 2 moles. 1 mole ஆஃப் HClங்கிறது நம்ம 22.4 liters சொல்லியிருக்கோம். அப்போ 2 mole அப்படின்னா 22.4 liters into 2, அப்போ 44.8 liters. HCl produces 1 mole of chlorine gas. HCl
produces lemma formed by 1 mole of chlorine gas. How much volume of chlorine is required to form 11.2 liters of HCl, right? It produces varaduma HCl is formed by 1 mole of chlorine gas. அப்போ 11.2 liters of HCl is formed by அப்படின்னு பார்த்தீங்கன்னா how much moles of Cl2 is needed. அப்போ வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், Cl 11.2 into 22.4 divided by 44.8 கிலோ வந்துடும். 11.2 into பாருங்கள் 11.2 into 22.4 divided by இது 44.8 வந்து கிலோ வந்துடும். இந்த இடத்துல 2 moles of HCl produced இல்லை, 2 moles of HCl formed by 1 mole of chlorine gas. அப்போது 11 liters of HCl is formed by அப்படின்னு பார்த்து question mark. அப்போ தான் என்ன வரும், 11.2 into 22.4 divided by 44.8 இருக்கும். அடிச்சுன்னா 5.6 liters of chlorine are required. Next sum பாருங்க. Next sum, calculate the percentage composition of elements present in magnesium carbonate. How many kilogram of carbon dioxide can be obtained by heating 1 kilogram of 90% pure magnesium carbonate? First question கவனிங்க. Calculate the percentage composition of element. Percentage composition of elementனா அந்த காம்பவுண்டில் என்னென்ன எலிமெண்ட் இருக்குது அதனுடைய பர்சன்டேஜ். இப்போ மெக்னீஷியம் கார்பனேட் எடுத்திங்கன்னா மெக்னீஷியம் கார்பனேட், மெக்னீஷியம் எவ்வளோ இருக்குது, கார்பன் எவ்வளோ இருக்குது, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, இந்த பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். ஒரே மாதிரி சிமிலர் மெத்தட். அடுத்து how many kilogram of carbon dioxide can be obtained by 1 kilogram of 90% pure magnesium carbonate. அடுத்து கடைசியாக பார்ப்போம். இப்போ மெக்னீஷியம் எவ்வளோ பர்சன்ட் இருக்குது, கார்பன் எவ்வளோ பர்சன்ட் இருக்குது, ஆக்சிஜன் எவ்வளோ பர்சன்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மெக்னீஷியத்துடைய அட்டாமிக் மாஸ் பார்த்திங்கன்னா 24, கார்பனுக்கு 12, ஆக்சிஜன் 16. மெக்னீஷியம் கார்பனேட் கவுண்ட் பண்ணிங்கன்னா 84 வரும். அப்போ மோலார் மாஸ் வந்து மெக்னீஷியம் 84 மெக்னீஷியம் கார்பனேட் கண்டெயின் 24 கிராம் ஆஃப் மெக்னீஷியம். இதில் வந்து 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட்டில் எவ்வளோனா 24 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் இருக்குது. பர்சன்டேஜ் தானே கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 100 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் கண்டெயின்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் 100 into 24 divided by 84 இருக்கா பாருங்கள். 100 into 24 divided by 84 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 28.57 கிராம் ஆஃப் மெக்னீஷியம். பர்சன்டேஜ் ஆஃப் மெக்னீஷியம் 28.57. இப்போது மெக்னீஷியம் கார்பனேட்டில் மெக்னீஷியத்துடைய பர்சன்டேஜ் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தோன்னா கார்பனுடைய பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். மெக்னீஷியம் கார்பனேட்டுடைய மோலார் மாஸ் என்னன்னு பார்த்தோம், 84 கிராம். மெக்னீஷியம் கார்பனேட்டுடைய மோலார் மாஸ் பாருங்கள் 84 கிராம். கண்டெயின் எத்தனை கார்பன் இருக்குது, ஒரு கார்பன் தானே இருக்குது. அப்போ ஒரு கார்பன் 12 கிராம். அப்போ 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் 12 கிராம் ஆஃப் கார்பன் இருக்குது. வழக்கம் போல் பர்சன்டேஜ்னு என்ன பண்ணுவோம், 100 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் கண்டெயின் ஹவு மச். அப்போ என்ன பண்ணிடுவோம், 100 into 12 divided by 84 இருக்கா பாருங்கள். 100 into 12 divided by 84. இது மெக்னீஷியம் கார்பனேட்டுடைய மோலார் மாஸ். மெக்னீஷியம் 24, கார்பன் 12, ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 16 into 3 போட்டிங்கன்னா 84 வந்துடும். இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 14.29 கிராம் ஆஃப் கார்பன். இதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன். இப்போ மெக்னீஷியத்தோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம், கார்பனுடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம். அடுத்து ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ். வழக்கம் போல் மெக்னீஷியம் கார்பனேட் உள்ள மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட்டில் எத்தனை கிராம் வந்து ஆக்சிஜன் இருக்குது, 48 கிராம். எப்படி 48? ஒரு கார்பனுக்கு 16, 3 கார்பன் இருக்கு. 3 கார்பன் பார்த்து ஒரு ஆக்சிஜனுக்கு 16, 3 ஆக்சிஜன் இருக்கு. அப்போது 48. அப்போது 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, 48 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. அப்போது வழக்கம் போல் 100 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கும், 100 into 48 divided by 84 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 57.18
57.14 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கும். இது பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் 57.14%. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன், ஆஸ் பர் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் 84 கிராம் ஆஃப் 100% pure magnesium carbonate on heating gives 44 gram of carbon dioxide. 84 gram of 100% pure magnesium carbonate வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது? 44 gram of carbon dioxide ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ சம்மில் கேட்டது 1 kg இல்லைங்களா, 1000 gram of 90% pure magnesium carbonate gives அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ இருக்கா பாருங்கள். 1000 into 90 into 44 இருக்கா பாருங்கள். 1000 into 90 into 44 மேலே இருக்க பாருங்கள். 1000 into 90 into 44 டிவைடட் பை மேலே இருக்குது 84 into 100 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 471.46 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அந்த கிலோகிராமில் எழுதணும்னா 0.471 கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு.